ரெசிபி என்னன்னா ராகி மில்க் சூப். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா கத்திப்பழம் 2, பாதாம் 5, முந்திரி 5 எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ராகி மாவு ஊற வச்சு முளைக்கட்டி மாவு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பேன்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ராகி மாவு அதில் போட்டுக்கோங்க. கிளறி விடுங்க. இல்லை ராகி மாவு கெட்டி கெட்டியாக வரும். கிளறிட்டு வைங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்க, ராகி மாவு வெந்து வந்துட்டு இருக்கு. அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி ஆயிடும். இப்போ பாருங்க வெந்திருக்கு. மாவு இந்த கலர்ல இருக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அது சூடாக வைங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ண முடியும். அத்திப்பழம், பாதாம், முந்திரி நான் ஏற்கனவே முன்னாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச பாதாம், முந்திரி, அத்திப்பழத்தை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆரம்பிச்சோம்ல அந்த ராகி மாவை ஊற்றிடுங்க. இதுல 1 டம்ளர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் 2 போட்டுக்கோங்க இனிப்புக்காக. உங்களுக்கு சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூனு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ராகி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.